சமயோஜித புத்தி. ஃபர்ஸ்ட் ஏ வந்து எய்ம், நெக்ஸ்ட் ஒன் அவேர்னஸ், தேர்ட் ஒன் அலர்ட்னஸ். 4 என்னங்க? ஆட்டிடியூட். ஆட்டிடியூட். உங்க புஸ்தகம் என்னங்க? உங்க புஸ்தகம், ஸ்கூல் எல்லாமே என்ன சொல்லி கொடுக்குங்க? நாலேஜ். வாழ்க்கையில வெற்றி அடைகிறதுக்கு என்னங்க வேணும்? கேஷ் பத்திரம் வந்து பிரயோஜனம் இல்ல, காஷ். காஷ் என்னங்க? நாலேஜ், ஆட்டிடியூட், ஸ்கில், ஹியூமன் ரிலேஷன் சொல்லுவாங்க. அது ஆட்டிடியூட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஆட்டிடியூட் டிசைட்ஸ் யுவர் ஆல்டிடியூட் சொல்லுவாங்க. உங்களுடைய வாழ்க்கையோட வெற்றி உயரம் உங்களுடைய ஆட்டிடியூட பொறுத்து இருக்கு. நான் வெற்றி அடைவேன் அப்படின்னு நம்புனீங்கன்னா அதாங்க எவரிதிங் இன் தி வேர்ல்ட் கிரியேட்டட் ட்வைஸ். எவரிதிங் இன் தி வேர்ல்ட் கிரியேட்டட் ட்வைஸ். ஃபர்ஸ்ட் தி மைண்ட் ஆஃப் an individual and then reality. நல்லா புரிஞ்சுங்க. இந்த உலகத்தில் எந்த ஒரு பொருளும் எந்த ஒரு நிகழ்வும் 2 முறை உருவாக்கப்படுகின்றன. ஒன்று தனி மனிதனுடைய எண்ணத்திலே, இரண்டாவது வாழ்க்கையிலே அல்லது நிகழ்விலே. Everything in the world is created twice. First in the mind of an individual and then reality. There is no exception to this rule. அப்படி என்னங்க செய்யணும்? இப்ப ஃபர்ஸ்ட் வந்து எய்ம் சொல்லியாச்சு, இரண்டாவது அவேர்னஸ், மூன்றாவது அலர்ட்னஸ், 4 ஆட்டிடியூட். அதுக்கு அடுத்து என்னங்க? ஆக்ஷன். அதுக்கு அடுத்து என்னங்க? செயலுக்கு வரணும். எல்லாம் பேசிக்கிட்டே இருந்து நான் அதை செய்யணும் சொல்லி பிரயோஜனம் இல்லைங்க. இந்த உலகத்துல 3 வகை மனிதர்கள் இருக்கார்கள். ஒன்று வாய்ச்சொல் வீரர்கள். வாயாலே என்ன பண்ணுவாங்க? ஊரை ஊத்துவாங்க. வாய்ச்சொல் வீரர்கள். இரண்டாவது செயல் வீரர்கள். அந்த செயல் வீரரை பத்தி பேசுறாங்க. ஆக்ஷன். ஆக்ஷன் மட்டும் போதுமா? அடுத்து என்ன வேணுங்க? அக்ரசிவ். அக்ரசிவ் அப்படின்னா என்னங்க? ஒரு ஆக்ஷன் இருந்ததுன்னா வெற்றியும் வரும், தோல்வி வரும். தோல்வி கண்டு தோன்றக்கூடாது. அதை வந்து வெற்றியா மாத்தத்துக்கு ஒரு அக்ரசிவ் அப்ரோச் பண்ணுங்க. அதான் அக்ரஷன். எத்தனை பார்த்திருக்காங்க? இப்ப எய்ம், அவேர்னஸ், அலர்ட்னஸ், அடுத்தது ஆட்டிடியூட், ஆக்ஷன். அதுக்கு அடுத்தது அக்ரசிவ். அதுக்கு அடுத்து என்னங்க பண்ணணும்? அதுக்கு அடுத்து என்ன? அடாப்டபிலிட்டி. அடுத்து என்னங்க வேணும்? அடாப்டிவ். என்னங்க என்ன சொல்லிருக்காங்க? ஊரோடு